நாளைக்கு April 23. எல்லாரும் ஓட்டு போட ரெடி ஆயிட்டீங்களா? அதாவது அடுத்த 5 வருஷம் நம்மளை யார் ஆள போறா அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஓட்டு, ஒரு விரல் தான் முடிவு பண்ண போகுது. நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம். அது எல்லாத்துக்குமே சீக்கிரட்டான விஷயம் தான். அது சீக்கிரட்டாவே இருக்கட்டும். ஆனா உங்களுக்குள்ள நீங்க தெளிவா இருங்க. யாருக்கு ஓட்டு போட போறோம், நம்மளை யார் அடுத்த 5 வருஷம் ஆள போறாங்க, நமக்காக யாரு நிற்பாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த ஒரு ஓட்டை யூஸ்ஃபுல்லான வகையில உபயோகப்படுத்துங்க. அது உங்களுடைய ஜனநாயக கடமை. யாரும் உங்களை பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ மாற்ற முடியாது. எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. பணம் கொடுத்தாலும் சரி, பொருள் கொடுத்தாலும் சரி. சில இடத்துல புடவையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே உங்களுடைய பணம் தான். அவங்களுடைய சொந்த காசு, சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு செலவு பண்ணல. ஆனா ஓட்டு போடும்போது தெளிவா இருங்க. ஒரு விரல், ஒரே ஒரு ஓட்டு தான். அடுத்த 5 வருஷம் என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே யோசிங்க. சில இடத்துல என்ன பண்றாங்க, இப்ப வரைக்குமே காசு கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி 2 நாள் இருக்கும்போது கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பதான் நம்ம காசு வாங்கிட்டோம், எப்படி ஓட்டை மாத்தி போடுறதுன்ட்டு அந்த காசு செலவாகிறதுக்குள்ளேயே அடுத்த நாள் போய் ஓட்டு போட்டுருவோம். அந்த மாதிரி பிளான் வச்சுதான் அவங்க காசெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீங்க உஷாரா இருங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கணும், நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு தெளிவா இருங்க. நீங்க ஒரு April 23 அன்னைக்கு ஓட்டு போட போறீங்கன்னா காலையிலேயே சீக்கிரமா எழுந்துட்டு குளிச்சுட்டு உங்களுக்கு விருப்பமான கடவுளை கும்பிட்டுட்டு ஓட்டு போட போங்க. ஓட்டு போடும்போது ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டு போங்க. முடிஞ்சா காவி கலர் பேண்ட் போட்டு போங்க. கேர்ள்ஸும் அதே மாதிரி தான். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா தெளிவான மைண்டோட ஓட்டு போட போங்க. வெயில் அதிகமா இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டு போட்டு வீட்டுல இருங்க. ஏன்னா வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது எங்க ஊர் சைட்ல கிட்டத்தட்ட 40 டிகிரி 45 டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்குது. அதனால வெயில் தாக்கத்துல இருந்து தப்பிச்சுக்கணும். அதே மாதிரி ஓட்டு போடாமலும் இருக்கக்கூடாது. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நம்ம போய் ஓட்டு போட்டுறணும். ஏன்னா அது நம்ம ஜனநாயக கடமை. சரியா? அதனால யாருமே வெயிலுக்கு பயந்து ஓட்டு போடாம இருக்காதீங்க. ஓட்டு போடுறதுக்கு தேவையான ஓட் ஸ்லிப்பு உங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்கா கைக்கு வந்துடும். ஏன்னா அதுலலாம் கட்சிக்காரங்க மும்முரமா இருப்பாங்க. ஓட்டு ஸ்லிப்பை கொடுக்கணும் அவங்களுக்கு, அப்பதான் அவங்க ஓட்டு போட வருவாங்க. நம்ம அதெல்லாம் கரெக்டா போய் கொடுத்துடணும். ஓட்டு ஸ்லிப் மட்டும் நமக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல வீடு தேடி வந்துடும். மற்ற டைம்ல வீடு தேடி வந்து பிரச்சனை கேட்க மாட்டாங்க. இந்த டைம் ஓட்டு ஸ்லிப் மட்டும் எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா கையில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வராதவங்களும் யார்கிட்ட இருக்கோ கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுடைய ஓட்டுக்கான உரிமம் தான். நீங்க அதை கேட்கறதுல தப்பு கிடையாது. அடுத்த நாள் போகும்போது, அதாவது நாளைக்கு போகும்போது ஓட்டு ஸ்லிப்பு, ஓட்டர் ஐடி, எக்ஸ்ட்ரா ஆதார் கார்டு எல்லாமே எடுத்துட்டு போய்க்கோங்க. யோசிச்சு வாக்களிங்க. போனோம், ஓட்டு போட்டோம், வந்தோம், முடிஞ்சது அப்படின்னு வராதீங்க. இந்த டைம் எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. நீங்க அந்த மாற்றத்தை உருவாக்குறவங்களா இருங்க. எப்பயும் போல ஓட்டு போட்டோம், ஏதோ ஒண்ணுக்கு போட்டோன்னு இருக்காம கொஞ்சம் யோசிச்சு வாக்களியுங்க. இப்போ ஓட்டு கேட்கறவங்க கூட நான் என்ன இந்த 5 வருஷத்துல பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்களை போஸ்டரை காட்டியோ அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லிதான் கேன்வாஸ்கே வராங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க நியூஸ்லலாம். டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே எடப்பாடியார் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காருன்னு போஸ்டரை நீட்டி கால் ஒழுவது போஸ்டர் எல்லாத்தையும் காட்டி ஓட்டு வாங்குறாங்க. அவரு என்னன்னா இவங்க பண்ற தப்பு கொள்ளெல்லாம் காட்டி ஓட்டு வாங்குறாரு. நான் என்ன பண்ண போறேன், என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்ட்டு யாராவது சொல்றாங்களா? கிடையாது. அதனால அவங்களுக்கே அந்த அக்கறை கிடையாது. நான் 5 வருஷத்துல வந்தா உங்களுக்கு இதையெல்லாம் மாத்தி காட்டுவேன், உங்களை கரெக்டான ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன், உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவேன், அவங்களுக்கே அந்த எண்ணம் இல்லாம அடுத்தவங்க மேல பிளேம் பண்ணி அவங்க பண்ண குத்தத்தை சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. நீங்க இதுல தான் நல்லா யோசிக்கணும். அவங்களுக்கே அந்த பிளான் கிடையாது. அந்த அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ண போறேன், மக்களுக்கு என்ன கொடுக்க போறோங்கிறது அவங்களுக்கே அந்த பிளான் இல்லாதப்போ நீங்க எதை நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க? நான் இவங்களுக்கு சப்போர்ட்டர் அவங்களுக்கு சப்போர்ட்டர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொருத்தங்களுக்கும் இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம்னு சில காரணங்களை கிரியேட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், நான் யாருக்கும் ஓட்டு போட போறேன்னா அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் அதனால ஓட்டு போடுறேன், இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு ஒரு 10 ஸ்கீம்ஸை உங்க மனசுக்குள்ளேயே நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இத்தனை நாளா ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு ஒரு 5 ஸ்கீம் இல்ல 10
ஸ்கீம் யோசிச்சு அந்த 10 ஸ்கீம்ல எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கா அப்படின்னு பர்சனலா நீங்க யோசிச்சு பாருங்க. கிடைக்கலைங்கும் போது நீங்க ஏன் திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போடணும்? நான் காலங்காலமா இவங்களுக்கு தான் போட்டு வரேன், திருப்பி நான் அவங்களுக்கு தான் போடுவேன் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு இந்த வருஷம் இந்த டைம் யோசிச்சு 5 வருஷத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. நம்மளுடைய ஒரு விரல்ல வைக்க போறமை அடுத்தது நம்மளுடைய பொருளாதார தரத்தை மாத்துமா உயர்த்துமா அப்படின்னு காத்திருந்து பார்க்கலாம். நன்றி. எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம மட்டும் இருக்காதீங்க. அதே மாதிரி நோட்டாவுக்கு ஓட்டு போடுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் ஓட்டு தான். நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது சில பேர் நோட்டாக்கு போடுறதுக்குன்னே வருஷம் சில பேர் போடுவாங்க. அதை தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓட்டை யூஸ் பண்ணுங்க. யாரோ ஒருத்தருக்கு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓட்டு போடுங்க.